கரூர் துயர சம்பவம் தவிகவை தலைகீழாக புரட்டி போட்ட நிலையில் இத்தனை நாளாக தனிக்காட்டு ராஜாவாக ராஜ்யம் நடத்தி வந்த புஸ்ஸி ஆனந்துக்கு செக் வைக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக ஜொலித்த விஸ்வாச புஸ்ஸி ஆனந்துக்கு கரூர் துயர சம்பவம் மூலம் கண்டம் வந்தது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. விஜயின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்ட புஸ்ஸி ஆனந்தின் வில்லத்தனம் எல்லாம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முழுமையாக விஜய்க்கு தெரிய வர கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற அவர் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரசிகர் மன்றத்தில் இருந்து விஜயுடன் பயணித்து வரும் புஸ்ஸி ஆனந்த் விஜயின் நம்பிக்கைக்குரிய வட்டத்தில் இருந்து வந்தார். கட்சி தொடங்கிய விஜய் புஸ்ஸி ஆனந்துக்குத்தான் பொதுச் செயலாளர் என்ற அதிகாரமிக்க பதவியை வழங்கினர். ஆனால் புஸ்ஸி ஆனந்தின் செயல்பாடுகள் அந்த பதவிக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லாமல் இருந்ததுதான் பிரச்சனைக்கு முதல் புள்ளியாக மாறியிருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே புஸ்ஸி ஆனந்த் மீது ஏகப்பட்ட புகார்கள் எழுந்து வந்து கொண்டேதான் இருந்தன. தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை வைத்துக் கொண்டு பாலிடிக்ஸ் செய்து வந்த புஸ்ஸி ஆனந்த் ஆள் பார்த்து பதவி போடுவது, பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுப்பது என விஜய்க்கு தெரியாமலேயே ஆட்டம் போட்டு வந்ததாக சொல்லப்பட்டது. தனக்கு ஒத்துழைக்காத நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்காமல் இழுத்தடிப்பது, தன்னை தாண்டி வேறு யாருமே விஜயை நெருங்க கூடாது என கட்சிக்குள்ளேயே தனி ராஜாங்கம் செய்து வந்தது என புஸ்ஸி ஆனந்த் மீது எழுந்த புகார்களின் பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது. புஸ்ஸி ஆனந்தின் அணுகுமுறை காரணமாக அவர் குறித்த புகார்களை விஜயிடமே சொல்ல தயக்கப்பட்டு நிர்வாகிகள் அமைதியாக இருக்க ஒவ்வொரு நாளும் புஸ்ஸி ஆனந்த் மூலமாக கட்சியில் புது புது பூகம்பங்கள் வெடித்து வந்தது. விஜயின் உத்தரவை மீறிய புஸ்ஸி ஆனந்தின் செயல்பாடுகளும் நிர்வாகிகளை புஸ்ஸி ஆனந்த் மரியாதை குறைவாக நடத்தும் விதமும் என நாளுக்கு நாள் பொறுமல் அதிகரித்து வந்தது. விஜய் கட்சி தொடங்கியதும் தவிக நோக்கி வந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகளை விஜயை சந்திக்க கூட விடாமல் முட்டுக்கட்டை போட்டதும் புஸ்ஸி ஆனந்த் தான் என புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் கரூர் சம்பவமும் நடந்தேறியது. கரூர் சம்பவம் நிகழ்ந்ததும் தலைமறைவான புஸ்ஸி ஆனந்த் கிட்டத்தட்ட 16 நாட்கள் கட்சியின் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்ததுதான் கட்சி நிர்வாகிகளை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முன்ஜாமீன் மனு விசாரணையில் கூட மாவட்ட செயலாளர் மதியழகனை மாட்டிவிடும் வகையில் புஸ்ஸி ஆனந்த் தரப்பு வாதத்தை முன்வைத்ததும் கட்சியினரை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று சமாளிக்க வேண்டிய பொதுச் செயலாளரே 16 நாட்கள் தலைமறைவாக இருந்ததை நிர்வாகிகள் ரசிக்காத நிலையில் புஸ்ஸி ஆனந்தை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என உரிமை குரல்களும் எழுந்து வந்தன. போதாக்குறைக்கு 16 நாட்கள் தலைமறைவுக்கு பிறகு கட்சி அலுவலகம் வந்த புஸ்ஸி ஆனந்துக்கு அவர் ஆதரவு வட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆர்வ மிகுதியில் மாலை போட்டு வரவேற்க அது சமூக வலைதள தவிக ஆதரவாளர்களை இன்னும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. இப்படி கரூர் சம்பவத்தில் இருந்து புஸ்ஸி ஆனந்தின் வில்லத்தனம் எல்லாம் விஜய்க்கு தெரிய வர புஸ்ஸிக்கு செக் வைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதன் முதற்கட்ட நடவடிக்கை தான் நிர்வாக குழு கூட்டமும். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் விஜயின் தந்தை SACயின் ஆதரவாளர்கள் 3 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 3 பேரும் புஸ்ஸி ஆனந்துக்கு முன்பாகவே விஜயின் ரசிகர் மன்றத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் என்ற நிலையில் 3 பேரும் புஸ்ஸி ஆனந்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என சொல்லப்படுகிறது. முன்பெல்லாம் புஸ்ஸி ஆனந்தை மட்டும் முழுமையாக நம்பித்தான் விஜய் முடிவெடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அனைத்து நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்கும் வகையில்தான் நிர்வாக குழு அமைக்கப்பட்டதாக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் எந்த ஒரு முடிவும் ஒரு கூட்டு முடிவாக எடுக்கணுங்கிறதுனால எல்லாத்தோட கருத்தும் கேட்டு எந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதில் அனைத்து உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது. நிர்வாக குழு கூட்டத்தில் சின்னம், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், விஜயின் அடுத்த சுற்றுப்பயணம் ஆகியவை குறித்து முக்கியமாக விவாதித்தாலும் புஸ்ஸி ஆனந்துக்கு எதிரான அதிருப்தி குரலும் எழுந்திருக்கிறது. கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா கட்சியின் முகம் விஜய்தான் என்றும் விஜயை தவிர்த்து வேறு யாருக்காகவும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சூசகமாக புஸ்ஸி ஆனந்தை குறிப்பிட்டு பேசியதாக சொல்லப்படுகிறது.
இத்தனை நாட்களாக விசுவாசம் என்ற பெயரில் விஜயை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தாவேகாவை ஆட்டி படைத்து வந்த புஸ்ஸி ஆனந்தை ஆட்டி படைக்க விஜய் முடிவு செய்துவிட்டதாக சொல்கிறார்கள் பனையூர் வட்டாரத்தினர்.